எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 31 மூணாவது ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே இந்த ஆஹா ஓஹோ ஹோட்டலில் இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு எந்த ஒரு பொசிஷனில் இருக்கவங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பிக் பாஸ் கேட்குறாரு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா அவர்களை வந்து மேனேஜர் போஸ்டிங்லேருந்து மாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துட்டுருக்குது. ஆல்ரெடி சாப்பாடாகி இது உள்ள கெஸ்ட்டை வந்து பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப போரிங்கான டாஸ்க்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோக்கி நகரவே இல்லை. ஏதோ எப்படி சொல்கிறது, ஹோட்டலில் போய் நம்ம உட்காந்தா எப்படி ஜாலியாக உட்காந்துட்டு, அதாவது கெஸ்ட்டெலாம் இருப்பாங்க, அங்கே நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர ஒன்றும் பெரிய பல்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டாஸ்க் இருக்கும்போது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் ஒன்றும் பெரிய எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. நேற்றுலேருந்து சரி, இன்றைக்கும் சரி, காலையிலேருந்து லைவ்லேயும் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஒன்றும் காரசாரமாக எதுவுமே இல்லை. சாப்பாட்டை பற்றி இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் காரசாரமாக இருக்கே தவிர மற்றபடி ப்ரோக்ராம்களில் எந்த ஒரு காரசாரமும் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக இருக்கிறது ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸாக. திவ்யாவை வந்து ஏன் மாற்றணும் அப்படின்றாங்கன்னா, திவ்யாட்ட ஒரு ஷார்ட் டெம்பர்டு, அதாவது பார்வதியோட லைட் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா. பார்வதி வந்து பேசினாலே இரிட்டேட் ஆகும். ஆனால் திவ்யா அவர்கள் வந்து இரிட்டேட் ஆனதுக்கப்புறம் பேசுகிறது நமக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு மனநிலைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன மனநிலைக்குள்ளே இருந்தாங்க, அது என்ன மாதிரியான பல்ஸை வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆக ஒரு ஷார்ட் டெம்பர்டாக எதை சொன்னாலுமே டக்குன்னு அப்சர்வ் பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உணர்ச்சிவசப்படுகின்ற அந்த தன்மையில் இருக்கிறனால திவ்யா அவர்களை மாற்றணும்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரோக்ராமில் வரும் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி 3மே வந்து பார்த்திங்கன்னா உப்புச்சப்பு இல்லாத என்ன சொல்கிறது ப்ரொமோவாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக இருக்கிறது. பிக் பாஸை ரெகுலராக பார்க்கும் ஆடியன்ஸுக்கு இது ஒரு வருத்தமான விஷயத்தை நோக்கி நகர்த்துகிறது. கெஸ்ட்டு 3 பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவங்கள டியூன் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தா வந்து திங்கிறதுலேயே வந்து அவங்களோட நேரம் சரியாக செலவிடப்பட்டிருக்குது. அதை தாண்டி அவங்களால பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியல. தீபக் ப்ரோ கலாய்க்கிறாப்புல, சின்ன சின்ன விஷயங்களை கலாய்க்கிறார், அதெல்லாம் ஓகே. இன்னும் அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரல. ஒரு கெஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவங்கள வந்து கொடுக்குற அந்த ஹீட் வந்து இன்னும் தெரியல. அது இந்த 3 ப்ரோமோ நடக்கிற அந்த டைமுக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நமக்கு யோசிக்கிறேன். இப்போதைக்கு நார்மலான ஒரு விஷயமாக தான், நார்மலான ஒரு ஹவுஸ் மாதிரி தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இதை தாண்டி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். திவ்யா வந்து மாறினதுக்கு பிறகு யார் வருவாங்க, யார் என்ன ஒரு மனநிலைக்குள்ளே வந்து பிக் பாஸ் ஹவுஸை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது, பார்வதி வந்து ஒரு வேளை வந்து மேனேஜரானா என்ன மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபேன்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குமில்ல, அந்த தியரியை வச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.